ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் காலையிலேயே மீன் எடுத்து ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தேன், மீன் எடுத்து வந்துட்டார். மீனை நறுக்கிக்கிட்டு உங்களை என்னென்னு பார்க்குறேன், எப்படி குழம்பு வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். மீனை நறுக்கியாச்சு, வெங்காயம் தக்காளி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மசாலா சாமான் ரெடி பண்ணிக்குவோம். வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எப்படி ஃபுல் வீடியோ பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சுத்தமாக எடுத்து மிக்சியில் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்குவோம். ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு சட்டியை நல்லா காய விடுங்க. சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. உங்களுக்கு தேவைக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஆமாம், எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டுக்குங்க. வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா செவக்க வதக்கணும். அப்போ எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன்ல, வெங்காயம் தக்காளியில் கொஞ்சம் உப்பு போடணும். அதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை போடுவேன். ஏன்னா கரண்ட் அடுப்புனால டப்புன்னு கருகி போயிடும். அதனால் நல்லா வதங்கிடுச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தக்காளி எடுத்து போடுங்க. தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அதனால தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சோண்டு தான் புளி போடுவேன், அதிகமாக போட மாட்டேன். நல்லா புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கிட்டு பாருங்கள், மசாலா மிளகாப்பொடி மட்டும் போட்டு வச்சுருக்கேன். மீன் பொரிக்கணும் இன்றைக்கி. அதனால இது மசாலா பொடி தக்காளி வெங்காயம் அரிசியில் மசாலா பொடிலாம் போட்டாச்சு. இந்த வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு. தேங்காய் அரைச்சல தேங்காவை சேர்த்து ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிட்டு இருக்குது பாருங்களேன். புளி ஊற போட்டுருக்கு. அதை எடுத்து நல்லா சுத்தமாக கரைச்சி ஊற்றிட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கட்டி விழுகாமல் நல்லா தண்ணியாக கையை விட்டு நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு அதில் ஊற்றிடுங்க குழம்பு. இப்போ தாளிச்சு விட்டாச்சு. அவ்வளோ சிம்பிள் தான் மீன் குழம்பு. ஏன்னா நான் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிருவேன். அதனால் அவ்வளோ ஒரு இதாலாம் இருக்காது. அதனால் வேணுங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வச்சுட்டு இங்கிட்டு பாருங்கள், மீன் வளைச்சி வச்சுருக்கேன். அதை ரெடி பண்ணுவோம். மீன் மசாலா பொடி நட்டார்னு இங்கே ஒன்று விற்கும், நல்லாயிருக்கும். அதை தான் போட்டு வைப்பேன். அதெல்லாம் நல்லா போட்டு மீனை பிணைஞ்சி வச்சாச்சு. ஊற வச்சுட்டு இது மீனுக்கும் சாலை மீன் வேறு வாங்கியிருந்தோமா, நிறைய மருமகள் குழந்த பிறந்திருக்கு. அதனால் சாலை மீன் போட மாட்டேங்குது. குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள். மீனை தனியாக பிரிச்சுட்டு இந்த பச்சை மிளகா நல்லா வெந்துருச்சான்னு எடுத்து பாருங்கள். வேகவே இல்லை, அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டேன். அதோட பாருங்கள், மீனெல்லாம் வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சரி, மீனை போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் லைட்டாக எப்படின்னா மேலாப்பில் கிண்டணும். மீன் உடஞ்சிரும். இது ஊளி மீன் இல்லையா, அதனால் உடஞ்சிரும். நல்லா மேலாப்பில் கிண்டிக்கிங்க. ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நான் இப்போ பாருங்கள் 1600 வச்சுருக்கேன்னா இப்போ வெறும் 800 தான் வைப்பேன் பாருங்கள். போதும். 800 வச்சா கொஞ்சம் கொதிக்கு சரியாக வரும். அதனால் வச்சுட்டேன். இந்த பாருங்கள், மீன் கொதிச்சிச்சு பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்பதோட மறுபடியும் வேகட்டும் நல்லா. அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் 1000 வைப்போம். சொல்லிட்டு மீனை பொரிக்க ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்களா, என்னமோ அதிர்ஷ்டவசமாக கரண்ட் அடுப்பு எங்கள் இதில் எடுக்குது. அதனால் நான் வச்சேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீனை பொரிக்க போகிறோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. சமைச்சிட்டு படுப்பு சாப்பிடணும். மீனை பொரிச்சிட்ருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த என் மயனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து எப்படி இருக்குடான்னு கேட்டேன். சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால், தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு தான் மீன் பொரிச்சா சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு சாப்பாடு பார்க்கறவங்க